வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். இந்த vlogோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா காம்படிஷன் வந்து இருக்குங்க. சோ அது எங்க யார் நடத்துறா, என்னென்ன காம்படிஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. வீட்டுல தேங்காய் இல்ல, அது வாங்கலான்னு தான் போறேன். ஆனா அங்க வந்துட்டு இப்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. சோ அந்த ஆஃபர்ல என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை முதல் தடவை பாக்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. விசாகன் குட்டிக்கு ஸ்கூல் பேக் வந்து எடுத்துட்டு போறது வந்து அச்சு பாப்பா தான். விசாகன் குட்டி வந்து எடுத்துட்டு போல, பார்த்து போச்சோ. லாஸ்ட் ஒரு 15 டேஸா பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே மனசு கஷ்டமா தாங்க போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. எந்த சைடு போனாலும் ஏதாவது ஒரு சைட்ல வந்து பிரச்சனை வருது. வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும் அப்படின்வாங்க. ஆனா நம்ம திரும்புற பக்கம் எல்லாமே அடியா விழுந்தா என்னத்தான் பண்றது அப்படின்ற மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. குட்டீஸ்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போகுது. அடுத்து ஊர்ல உடம்பு சரியில்லை. சோ ரொம்பவே மனசு வந்து கஷ்டமா இருக்கு. யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் ஓகேவா இருந்தாலாவது பரவாயில்ல, வீட்டுல எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. சோ அதனால ரொம்பவே மனசு வந்து கஷ்டமா தாங்க இருக்கு. அதனாலதான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல கூட நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்றதுக்கே எனக்கு வந்துட்டு வரலங்க. யூஸ்வலா நான் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன். பட் என்ன பண்றது, எதுனாலும் நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரிதான் நான் இருப்பேன். பட் இந்த தடவை ரொம்பவே வந்துட்டு டிஃப்ரெண்டா ஆயிடுச்சு எனக்கு. நானா இப்படி அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுவும் நியூ இயர்ன்றதை விட டிசம்பர் ஹாஃப்ல இருந்தே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா தான் போய்கிட்டு இருக்கு. வின்டர் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு 6ஆம் தேதி தாங்க ஸ்கூல் வந்து ரீஓபன் பண்ணியிருந்தாங்க. ஆனா விசாகன் குட்டி வந்து அன்னைக்கு போக முடியல. ஏன்னா அதுக்கு முதல் நாள் தான் வந்துட்டு விசாகன் குட்டிக்கு வந்து கையில வந்து அடிபட்டுருச்சு. அதனால நாங்க வந்து அனுப்பல. சோ இப்படிதான் இப்ப எங்களோட சிச்சுவேஷன் வந்து போய்கிட்டு இருக்குங்க. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்குது. சரி, அப்படியே போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு இங்க ஆஃபர்ல என்னெல்லாம் இருக்கு திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வருவோம். பேக் பேக்குங்க நல்லா இருக்கு, அழகா இருக்கு பார்க்கறதுக்கே. ஒன்னொன்னு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மங்கி இருக்கு, இங்க வந்து ஜிராஃபி இருக்கு. அதுல வந்து கலர் கலரா வச்சிருக்காங்க, அழகா இருக்கு. 59 வருமா. இப்ப வந்து 30 ரியல் வந்து போட்டிருக்காங்க. டாய்ஸுமே பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து ஆஃபர்ல இருக்கு. இது வந்து இந்த ஹெலிகாப்டர் டாய்ஸ் மாதிரி இருக்குங்க. இது 10 ரியல் போட்டிருக்காங்க. இந்த கேமரா வந்துட்டு 30 ரியல் போட்டிருக்காங்க. இது வந்து குழந்தைங்க யூஸ் பண்ற மாதிரி கேமரா, டிஜிட்டல் கேமரா. இது மென்ஸ் ஜீன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு 30 ரியல் தாங்க போட்டிருக்காங்க. நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளாக வச்சுருக்காங்க. 34 இருக்கு, 36 இருக்கு. காலர் வச்ச மாதிரி டிஷர்ட்டு இது எல்லாமே ஒன்று ஒரு கலரில் இருக்குங்க, ஜென்ஸுக்கானது. ஸோ நிறைய கலர்ஸும் வந்து வச்சுருக்காங்க. இதுவுமே வந்துட்டு 30 ரியல் தான் வருது. பசங்களுக்கான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஆஃபரில். எங்கேயுமே நிறைய 10, 15, 20, 30 ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க. நம்மளுக்கும் இருக்காது, அதுக்கு அடுத்தது பார்க்குறேன். பசங்களுக்கான ஜாகர்ஸ் பேண்ட் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. யூஸ்வலாக 45 ரியல் இருக்கிறது வந்து 30 போட்டிருக்காங்க. இந்த ஜாகர்ஸ் பேண்ட் எல்லாம் தான் ஆஃபரில் போட்டிருக்காங்க. 2 to 3 இயர்ஸு, அதுக்கு அடுத்து 3 to 4 இயர்ஸ்க்கு எல்லாமே இருக்குது. குட்டி பசங்களுக்கு கூட இருக்குது. இது வந்து 36 மந்த்ஸ் 3 இயர்ஸ்க்குரியது. இப்போ வின்டர் வர்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டால் தான் நல்ல மொத்தமாக நல்லா தாங்கும். ஏன்னா செம்மையாக குளிருது இல்லையா, அதனால இந்த மாதிரி பேண்ட்டு தான் வாங்கணும். நம்ம பைஜாமா செட்டு நைட் வியர் மாதிரி போட்டுக்கலாம், இல்லை நம்ம வெளியில் போகிறப்ப கூட நம்ம போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்குது. இது வந்துட்டு 20 ரியல் வருதுங்க, நல்லா இருக்குது. இது ஃபுல் செட்டுமே சேர்த்து 20 தான் வருது. குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி வின்டர் கலெக்ஷனு அந்த மாதிரியும் இருக்குங்க, நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதோட நல்ல கலர் கலராக நல்ல வித்தியாசமாக போட்டு நம்ம அழகு பார்க்கலாம். எங்களுக்கான டிஷர்ட் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. இது வந்துட்டு 10 ரியல் வந்து போட்டிருக்காங்க. பிளாசோ பேண்ட் வந்து 20 ரியல் போட்டிருக்காங்கங்க. நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் டிசைன் வந்து ஃபுல்லாக பூவாக போட்டிருக்கு. அந்த சைடு வந்து கொஞ்சம் பிளைனாக இருக்குது, அதையே காமிக்கிறவங்களுக்கு. இந்த குர்த்திஸ் எல்லாமே வந்துட்டு 20 ரியல் வருது. இது வந்து லாங்காக இருக்கும் அந்த மாதிரியான குர்த்திஸு. அதோட சைஸுமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. XXL, XL அந்த மாதிரி நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க. லாங் ட்ரெஸ்ஸு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 30 ரியல் வருதுங்க. பட் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இந்த பிளாக்கு ப்ளஸ் ஃபுல்லாக பூ போட்ட மாதிரி இருக்குது. அதோட இந்த இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நல்ல ஒரு சந்தன கலர் சொல்லுவாங்களே அந்த இதில். இந்த இது கொஞ்சம் ஃபார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. பட் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. கொச்ச கொச்சான்னு இல்லாமல்
மேலே வந்துட்டு டிசைனாக இருக்குது, கீழே வந்துட்டு கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது. இதுவுமே வந்துட்டு 30 ரியால் தான். ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக அப்படியே ரோஸ் வந்து இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. இந்த டாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பூ இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி டாப் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரி மாடலே எப்படியும் ஒரு 3 ட்ரெஸ் கிட்டே வச்சுருக்கேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் இதை பார்த்தாலே ஆசையாக இருக்குது. லாங் டாப் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னாலும் போடலாம். ப்ளஸ் நம்ம வீட்டில் நைட்டிக்கு பதிலாக நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யூஸ்வலாக இங்கே நைட்டியுமே வந்துட்டு 30 ரியால் கிட்டத்தட்ட வந்துடும். இதெல்லாம் நைட்டி போட்டு நம்ம வெளியில் போக ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக இதை போட்டோன்னா நம்மளுக்கு வெளியில் போகவும் நல்லாயிருக்கும். ஏன்னா லாங் ட்ரெஸ் தானே. ஜீன்ஸ்க்கு போடுற டாப்பு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 20 ரியால் போட்டிருக்காங்கங்க. நல்லா இருக்குது. எதுவுமே நல்லா இந்த பூ டிசைனு, அதே மாதிரி சைஸும் பார்த்திங்கன்னா XL 2XL டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. லேடிஸ் குர்த்தி வந்து 30 ரியால் போட்டிருக்காங்கங்க. ஸோ இது வந்துட்டு 30 ரியால். நல்லா லாங்காக இருக்க மாதிரி குர்த்தி, லாங் குர்த்தி இது. இந்த சைடு இருக்க லேடிஸ் குர்த்தியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்குங்க. நல்லா இங்கே ஷைனிங்காக நல்லா ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறப்போ போட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த இது கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒர்க் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் சைட்லேயும் நல்ல டிசைனாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. 30 ரியாலுக்கு நிஜமாலுமே ஒர்த்துன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஊர்லேயுமே இப்போலாம் பார்த்திங்கன்னா 500 600 இல்லாமல் எடுக்க முடியாது. பட் 30 தான் இங்கே போட்டிருக்காங்க. இந்த டாப்பும் பார்த்திங்கன்னா ஃபார்மலாக இருக்குங்க. அதே நேரம் நல்லா கிராண்டாகவும் இருக்குது. பிளாக் வித் பிங்க் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த குர்த்தா பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வீடியோ விட டேரெக்டாக பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து இந்த மயில் கலர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு க்ரீனு. பட் வீடியோவில் பார்க்குறப்போ வந்து பர்பிள் கலந்த மாதிரி தெரியுது. அழகாக இருக்குது. நெக்கில் வந்து நல்லா டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நல்லா ஷைனியாக நல்லா கொடுத்துருக்காங்க. குர்தாஸ் கலெக்ஷன் நிறையா இருக்குது. அதே நேரம் இந்த சைட் பிளாசோ பேண்ட்டு அந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம வேறு ஏதாவது இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இந்த பிளாசோ பேண்ட் எல்லாம் வந்து 20 தாங்க வருது. நல்ல காட்டனாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. நல்லா போட்டுக்க கம்ஃபர்ட்னஸாக இருக்குங்க. நல்லா இருக்குது. இது ஒன்று ஒரு கலரில் வந்து வருது. இது ஃபுல்லாகவுமே வந்து ஸ்கர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 20 தாங்க வருது. இதெல்லாம் போட்டோன்னா செம்மையாக இருக்குங்க. அந்த டிஷர்ட் மட்டும் கரெக்டாக போட்டு இந்த ஸ்கர்ட் மாதிரி போட்டோன்னா சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. அந்த முடிச்சா வரும் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் வராது. ஏன்னா நான் முன்னாடியே வந்து ஒரு 2 ஸ்கர்ட் வந்து வாங்கியிருக்கேன். அதை நான் துவைச்சிருக்கேன். நல்லாயிருக்கு. இங்கே லூலூவில் வாங்கினது. இது ஃபுல்லாகவுமே வந்து லேடிஸ் நைட்டிஸுங்க. இது எவ்வளோ ரேட் வருது அப்படின்னா 24 ரியால் வந்துட்டு வருது. நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. லேடிஸ் ஜீன்ஸ் எல்லாம் வந்து 20 ரியால் வந்து போட்டிருக்காங்க. இது வந்துட்டு வெறும் பேண்ட்டு மட்டும். லேடிஸ் டிஷர்ட் வந்து இது வந்து நல்லா பிளெயினாக இருக்குங்க. இது எவ்வளோ வருது அப்படின்னா 15 ரியால் வந்து போட்டிருக்காங்க. சைடில் இருக்க நைட்டிஸ் எல்லாமே வந்துட்டு 15 ரியால் வருது. எல்லாமே ஜிப் வச்ச மாதிரி தான் இருக்குது. டீஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வின்டர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. நிறைய வச்சுருக்காங்க. ஸ்கெச்சர் ஷூ வந்து நல்லா ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. 249 வந்து 129. லேடிஸ்தும் இருக்குது, ஜென்ஸோடதும் வந்துட்டு ஆஃபர் ரெண்டுமே போட்டிருக்காங்க. நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. சைட் ஃபுல்லாமே வந்து லேடிஸோடது ஸ்கெச்சஸ் வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து 129 தான் வருது. எல்லாமே லேடிஸ் ஷூ கலெக்ஷனுங்க. நல்லா இருக்குது. நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நிறைய வித்தியாசமாக இருக்குது. ஸ்கெச்சஸ் வந்து நல்லா உழைக்கும். நல்ல பிராண்டுன்னு சொல்லுவாங்க. இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால சொல்லுவார் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. எப்படி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேயாவது இவர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். நல்லா இருக்குது. ஜென்ஸ் டிஷர்ட் எல்லாமே வந்துட்டு 15 ரியால் வருதுங்க. ஆனால் நல்லா பிளெயினாக இருக்குது. நல்லா இருக்குது. நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பேபி செட் வந்து 30 ரியால் வருது. பேபி, அதுக்கப்புறம் அது கொடுக்குற ஸ்பூனு, டைப்பரு, ஃபுட்டு, இது அதுக்கப்புறம் அதுக்கான டாய்ஸ் போலங்க எல்லாம் சேர்த்து வந்து 30 ரியால் வருது. நல்ல பெருசாக இருக்குது இது.
ஸ்டண்ட் கார் வந்து 15 ரியல் வருது. டாய்ஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்று ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க. மலபார்ல இருந்து ஒரு gift கொடுத்துருந்தாங்க. அதே எங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்தது. அது வந்து பொங்கலுக்கு வந்து ஸ்வீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க. விசாகன் குட்டி ஸ்கூல் விட்டு வந்திருந்தான், உடனே வந்துருச்சு. ஆக்சுவலா ஒரு கால் பண்ணல, எதுவும் பண்ணல, உடனே வந்துட்டாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுல நாங்க தெரிச்சிடணும். ஆமா, பொறுமையா தாங்க, பொறுமையா. கை பத்திரம். ஆமா, பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. செம்மையா இருக்கு. விசாகன், நீ இப்ப சாப்பிடாது, உனக்கு இப்பதான் ஹெல்த் சரியா இருக்கு. இப்ப சாப்பிடாது, அப்புறமா சாப்பிடு. மூடி வச்சிடலாம், அப்புறமா சாப்பிடு. ஓகே, ஹாப்பியா? என்ன ஸ்வீட் வச்சிருக்காங்கன்னு பாருங்க, நல்லா இருக்கு, பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. மைசூர் பாக்கு, இது வந்து நெய் மைசூர் பாக்குன்னு நினைக்கிறேன், இல்ல பால்கோவாவான்னு தெரியல. அடுத்து லட்டு, மோட்டிச்சோர் லட்டு. இது வந்து ஸ்வீட்டு, பிஸ்தா போட்டு ஸ்வீட்டு. நெக்ஸ்ட் இது என்ன ஸ்வீட்டுன்னு தெரியல, சாப்பிட்டு பார்ப்போம். பால்கோவா, வெல்லம் போட்ட பால்கோவா. கொஞ்சமா சாப்பிடு. போதும் தங்கம். ஓகே, ஸ்வீட் செம்ம டேஸ்டா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. விசாகன் குட்டி ஸ்கூல் எப்படி இருந்தது? ரைட் பண்ண முடிஞ்சதா? எழுத முடிஞ்சதா? என்ன சொன்னாங்க மேம்? கை காமி. இந்த 2 விரலை சேர்த்து தான் வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அடிப்பட்டது வந்துட்டு இந்த விரல் தான், சுண்டு விரல் தான். இந்த முட்டி வந்து மடங்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட்காக 2 விரலையும் சேர்த்து இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. சரியாகிறதுக்கு 20 days ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தேவையடா மகனே இதெல்லாம்? ஆக்சுவலாக அன்னைக்கு நான் வெளியில் விளையாடவே போகாதன்னு சொன்னேன், அவன் கேட்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வேணா கொஞ்ச நேரம் போயிட்டு பேசிட்டு வா, வெளியில் விளையாட போகாதடான்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. செம்ம அழுக அன்னைக்கு, இல்லை கையை தொடவே விடலை. உடனே பயந்து பதறி அவருக்கு கால் பண்ணி அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. வலிக்குதா? பெண்டு தான் பண்ணக்கூடாது. ஓகே, ஆனா ஏதாவது அந்த விரல்ல வந்து பண்ண முடியல. ஸோ எப்படி சாப்பிட்ட நீனு இன்னைக்கு? ஃபோக் ஸ்பூன் கொடுத்துருந்தேன், அதிலே குத்தி சாப்பிட்டியா இட்லியா? ஓகே. 20 days வந்து விசாகன் குட்டி வந்து வெளியில் விளையாட போக முடியாது. ஏன்னா அந்த விரலில் பார்த்தீங்கன்னா ஹேர்லைன் கிராக் ஆகிருக்கு, அது ரெக்கவர் ஆக அவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் 3 நாள் முன்னாடி தான் வந்துட்டு விசாகனுக்கு ஃபீவர் இல்லைப்பா. அது கரெக்டாக அந்த நியர்பை ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறப்ப தான் எல்லாமே திரும்பியும் வருது. அதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஃபீவரு, அதுக்கப்புறம் வந்துட்டு டிசென்ட்ரி வந்து ஆயிடுச்சு. ரொம்ப வந்து காரமாக பொடி சாப்பிட்டான், அதுதான் அவனுக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப காரமாக இவனுக்கு ஒத்துக்காது, சொன்னால் கேட்கவே இல்லை. நியர்பை 2 நாளாக காரமாக போட்டு பொடியை சாப்பிட்டு அது வந்து ஸ்டொமக் அப்செட் பண்ணிருச்சு போல. கத்தார்ல இப்ப என்ன காம்படிஷன் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஒருங்கிணைந்த தமிழர் பேரவையில இருந்து குடியரசு தினத்துக்காக ஒரு சில போட்டியெல்லாம் வந்து நடத்துறாங்க. இதுல வந்து 3ல இருந்து 9 வயசு வரைக்கும் ஒரு கேட்டகரி, இன்னொரு கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா 9 to 17 அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி கீழே வந்துட்டு இந்த காம்படிஷன் வந்து நடத்துறாங்க. இதுல என்ன மாதிரியான காம்படிஷன் அப்படின்னா எல்லாமே வந்து தமிழ் தான். 3 to 9 கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கவிதை போட்டி. பேச்சு போட்டி வந்து ரீசைக்ளிங், அதாவது வந்து மறுசுழற்சியை பற்றி தான் அவங்க வந்து பேசணும். அதுக்கடுத்து 9ல இருந்து 17 வயசு இவங்களுக்கு வந்து என்னென்ன போட்டியெல்லாம் இருக்கு அப்படின்னா ஸ்பீச் காம்படிஷன், போயட்ரி, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடி சொல்லுவாங்கல்ல அந்த இது, நோ பாயில் நோ ஆயில். ஸோ இந்த போட்டி எல்லாமே 9 to 17 கேட்டகரியில் வந்து இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புறது தான். ஸோ நான் கீழே வந்துட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த காம்படிஷன் எதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ கண்டிப்பாக உங்களோட குட்டீஸ்க்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.